ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான வெண்டைக்காய் மண்டி. செட்டிநாடு ஸ்பெஷல் வெண்டைக்காய் மண்டி. காரைக்குடி செட்டிநாடு சைடெல்லாம் இது ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ரெசிபிங்க. நல்ல யூனிக்கான டேஸ்ட்டோடு இருக்கும். இதோட ரெசிப்பியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. சாதத்துக்கு தொட்டுக்க நல்ல சுள்ளுன்னு சுருக்குன்னு ஏதாவது வேணும்னு யோசிக்கும் போது இது பெஸ்ட்டான சாய்ஸுங்க. குயிக்காக டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது இந்த வெண்டைக்காய் மண்டி செய்யறதுக்கு நம்மளுக்கு பெருசாக மசாலா பொடியோ எதுவும் தேவையில்லை. பட் இங்கே சேர்க்கிற ஒவ்வொரு பொருளும் அது ஒன்றா சேர்ந்து வதங்கி வெந்து அதோட ஓன் ஃப்ளேவர்ஸோட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே நல்ல ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காவை நல்லா கழுவி துணி வச்சு தொடச்சிட்டு ஓரளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்குங்க. அடுத்ததாக பச்சை மொச்சப்பருப்பு அவரைப்பருப்பு ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். வெண்டைக்காய் மண்டியில் வெண்டைக்காவோட பச்சை அவரைப்பருப்பு அல்லது வெள்ளை கொண்டக்கடலையும் சேர்த்து நம்ம செய்யலாம். ஸோ உங்ககிட்ட எது அவைலபிளோ அது சேர்த்துக்கோங்க. இங்கே பச்சை அவரைப்பருப்புன்னு காட்டிக்கு நான் ஊற வைக்கல, அப்படியே இதை குக்கரில் சேர்த்து ஒரு 2-3 விசிலுக்கு வேக வச்சுட்டு எடுத்துக்கிறேன். இதே கொண்டக்கடலையாக இருந்தால் ஊற வச்சுட்டு அதே மாதிரி ஒரு 2-3 விசிலுக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காவோடு சேர்த்து இந்த வெண்டைக்காய் மண்டி செய்யணும். இப்போ இங்கே அவரைப்பருப்பை வேக வச்சாச்சுங்க. அதாவது ரொம்ப குழைவாக வேக வைக்க வேண்டாம், ஓரளவுக்கு ஒரு 2 அல்லது 3 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் அந்த வெண்டைக்காவோடு சேர்ந்து வெந்து வரும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே வெண்டைக்காய் ரெடி, வேக வச்ச மொச்சப்பருப்பு ரெடியாக இருக்குது. அடுத்ததான் நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் புளிக்கரைசல். இங்கே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி, அதாவது அழுத்தி பிடிச்சி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி அல்லது ஒரு சின்ன எலுமிச்சம்பழம்னு சொல்லலாம். அதை நல்லா ஊற வச்சு கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்ததான் இந்த மண்டி செய்யறதுக்கு நம்ம எடுத்துக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்க்ரீடியன்ட் அரிசி கழுவுன தண்ணி. அதாவது நம்ம டெய்லி சாதம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை நல்லா 2 தடவை கழுவிட்டு அந்த 3ஆவதாக கழுவுற தண்ணியை வடிச்செடுத்து வச்சுட்டு அதில் புளியை ஊற வச்சு இந்த வெண்டைக்காய் மண்டி செய்வாங்க. நான் இங்கே புளித்தண்ணி ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் இந்த மண்டி தண்ணியை நான் வடிச்சு எடுத்துக்கிறேன். செட்டிநாடு ஸ்டைல் மண்டியில் இது தாங்க ஸ்பெஷலு. அதாவது அந்த அரிசி கழுவுன கழனி தண்ணி புளிக்கரைசல் சேர்த்து செய்கிற மண்டி. அது ஒரு யூனிக்கான டேஸ்ட்டு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இதில் நல்ல சின்ன வெங்காயம் ஒரு 15-20 சின்ன வெங்காயம், ஒரு கட்டி பூண்டு நல்லா தொளிச்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்தது காரத்துக்கு மிளகா. இங்கே 4 வரமிளகா, ஒரு 4-5 பச்சை மிளகா, நல்ல காரமாக இருக்கிற சுள்ளுன்னு காரமாக இருக்கிற பச்சை மிளகா. ஆக்சுவலி மண்டிக்கு பச்சை மிளகா நிறையா சேர்ப்பாங்க. அது மட்டும்தான் அந்த மண்டிக்கு அந்த காரம் தர்றது. அதாவது அந்த வெங்காயம் பூண்டோட இந்த பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி அதுக்கப்புறம் அந்த புளித்தண்ணியில் வெந்து அது டேஸ்ட்டு நல்லா சுள்ளுன்னு சுருக்குன்னு சூப்பராக இருக்குங்க. செட்டிநாடு ரெசிபீஸில் பச்சை மிளகா மட்டுமே சேர்த்து செய்கிற மண்டி ரெசிபி இருக்குங்க. அதாவது மற்ற காய்கறிகளெல்லாம் எதுவும் இல்லாமல் பச்சை மிளகா மட்டும் சேர்த்து செய்கிற மண்டி தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மண்டி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நல்லா இங்கே ஒரு அடிக்கணமான கடாய் எடுத்தாச்சு. இதில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு. எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. அடுத்ததாக 2 கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுருவோம். இப்போ இதில் பூண்டு நல்லா ஒரு கட்டி பூண்டு நல்லா தொளிச்சு எடுத்து வச்சுருக்கிற ஒரு 15 to 20 பூண்டு அது சேர்த்தாச்சு. அடுத்ததாக வெங்காயம், சின்ன வெங்காயம் இதை நல்லா வதக்கிடுவோம். இந்த பூண்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். நான் இங்கே நல்ல ஃப்ரெஷ்ஷான கோல்டு ப்ரெஸ்டு மரச்செக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். அதுதான் கொஞ்சம் பொங்கி வருது. வதங்கும் போது அந்த எண்ணெய் கொஞ்சம் பொங்கி வதங்கி வருது. நல்லா அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கி வரட்டுங்க. இப்படி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா 4-5 பச்சை மிளகா, கூடவே 4 வரமிளகா தாளிப்புக்கு. இந்த பச்சை மிளகா வரமிளகா நல்லா வதங்கி வரணும். பர்டிகுலர்லி இந்த பச்சை மிளகா அந்த எண்ணெயில் நல்லா சுருளை வதங்கி அதுக்கப்புறம் இந்த புளித்தண்ணியோடு வெந்து வர்றது ரொம்ப டேஸ்ட்டு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்து நல்ல ஒரு 2-3 நிமிஷம் எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். அந்த வழுவழுப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும். நல்ல பொறுமையாக நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெண்டைக்காய் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு.
இப்போ நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற பச்சை மொச்சப்பருப்பை சேர்த்து விட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். இப்போ இதில் ரெடியாக கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி சேர்த்துருவோம். கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த அரிசி கழுவின தண்ணியும் சேர்த்துருவோம். அரிசி கழுவின தண்ணி புளித்தண்ணி எல்லாம் சேர்ந்து ஒன்றா கொதிச்சு நல்லா கொஞ்சம் திக்காகுங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொதிக்க வைக்கணும். அரிசி கழுவின தண்ணி இல்லை அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை கரைச்சி சேர்த்துக்கங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆக்சுவல் ரெசிபியில் அரிசி கழுவின தண்ணி தான் சேர்ப்பாங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே கல் உப்பு சேர்த்தாச்சு. நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ இதில் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா கொதித்து திக்காகி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ பாருங்கள், திக்காயிட்டு வர்றது நம்மளுக்கு நல்லா தெரியுது. சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிடணுன்னா நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இலையில நம்ம சைட் டிஷ்ஷாக பரிமாறணும்னா இன்னும் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஃபைனலி அந்த உப்பு காரம் புளிப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நாட்டு சக்கரை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரை அல்லது பொடிச்ச வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல், வேணா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் புளிப்பு தூக்கலாக வேணுங்கிறவங்க அப்படியே விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான செட்டிநாடு ஸ்டைல் மண்டி ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. இது நல்ல சுள்ளுன்னு சுருக்குன்னு சூப்பராக இருக்குங்க. இந்த வெண்டைக்காய் மண்டி நம்ம சாதத்தோட கலந்து சாப்பிடலாம். சாம்பார் சாதம் தயிர் சாதத்தோட தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் புளிப்பு காரம் எல்லாம் தூக்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டோட இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க. இது செட்டிநாடு சமையலில் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ரெசிபி. கல்யாண வீடுகள்லாம் பரிமாறுவாங்க. நான் நல்ல ஒரு கல்யாண வீட்டு சமையல்காரர்கிட்ட இருந்து தான் இந்த ரெசிபியை கற்றுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சில சமயம் தோசைக்கு கூட இந்த வெண்டைக்காய் மண்டியை தொட்டுக்குவேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஒரு சிம்பிளான ரெசிபி, பெருசாக மசாலா பொடியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம இங்கே சேர்த்துருக்கிற பொருளெல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கி வெந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.